ஆண் காதல் அப்படின்னா அன்ஷிதாக்கு என்ன தோணுது? பயம். காதல் தப்பா காதலன் தப்பா? காதல் தப்பு இல்ல, காதலர் தான் தப்பு. ஏமாத்திடாதப்பா, இனி இந்த உயிரில் தெம்பில்ல தாங்கிறதுக்கு. எனக்கு கீழே இழுத்து போடணும்னா நான் ரொம்ப லவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் முடியும். டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892. எவ்வளவு பட்ஜெட்ல எவ்வளவு பெரிய வசந்த மாளிகை கட்டியிருக்கீங்க? பட்ஜெட் எல்லாம் நம்ம வெளியில சொல்ல, அதெல்லாம் அரமனை ரகசியம். 5 கோடி. ஐயோ, என் அம்மே 1 கோடி ரூபாய்க்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சு வீடு கட்டுவேன். அம்மாவோட இந்த வயசு வரைக்கும் அம்மா வந்து ஒரு சொந்த வீடு, அவங்களோட வீடுன்னு அவங்க இருந்ததில்லை. நம்ம வீடுன்னா அது நம்மளுக்குன்னு இருக்கணும்ல, அப்படி ஒரு வீட்டில் அவங்க இருந்ததில்லை. ஆமா, நானும் என்னோட இந்த வயசு வரைக்கும் அப்படி ஒரு வீட்டில் இருந்ததில்லை. அம்மாவுக்கு இடையில வந்து உடம்பு சரியில்லாமா, டாக்டரே சொன்னால் எல்லார்கிட்டையும் சொல்லிடு அந்த மாதிரி கூட அம்மா கிட்ட பேசும்போது இவங்க அழுதுகிட்டே சொல்கிறா, அஞ்சி நான் இப்போ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இப்போ அப்படித்தான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், 5 வீடு வாங்கி அதில் ஒரு நாள் நான் தூங்கிட்டு தான் கடவுள். சரி, தமிழ்நாட்டு மருமகனா கேரளா மருமகனா? அதெல்லாம் கடவுளோட ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, ஏது காஸ்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையாக இருந்தால் போதும், அது மட்டும் போதும் எனக்கு. நான் ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன்னா நான் வந்து அம்மா சொன்ன மாதிரி உயிரே கொடுப்போம். ஏமாத்திடாதப்பா, இனி இந்த உயிரில் தெம்பில்ல தாங்கிறதுக்கு. போன ஜென்மம் ஏதோ நான் செருப்பு கடை வச்ச மாதிரி தான் செருப்படி வாங்கிட்டு இருந்தேன். நான் படப்படா பேசுவேன், படப்படா சண்டை போடுவேன், எனக்கு கோவம் வந்தாது. நம்ம சில ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். குலூஸ் ஹெவன். அம்மாவோட பேரு குலாமி. ஸோ நாங்கள் வந்து வீட்டு பேர் குலூஸ் ஹெவன்னு வச்சு சொர்க்கோன்னு வச்சிருக்காங்கம்மா. உங்க பேரை வச்சு உங்க வீடை உங்க கையில உங்க பொண்ணு ஒரு பெரிய வசந்த மாளிகையை கட்டி கையில கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ நாள் கனவு, எவ்வளோ வருஷ கனவு? நிறைய வருஷம் காத்திருந்தது தான் இது இந்த. ஏன்னா என்னோட ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அம்மா வந்து சொந்த வீட்டில் இருந்ததில்லை. அம்மாவோட பிறந்ததுல இருந்து சொந்த வீட்டில் என் அம்மாவுக்கு இருந்து வீடு அங்கே நான் நிறைய இருக்கல, அப்பா வீட்டில் தான் நிறைய இருந்து. ஓகே, ஸோ சொந்த வீடுன்றது நீங்கள் இருக்கல பெருசா? ஓகே. அம்மாவோட இந்த வயசு வரைக்கும் அம்மா வந்து ஒரு சொந்த வீடு, அவங்களோட வீடுன்னு அவங்க இருந்ததில்லை. இந்த மாதிரி அப்பா வீடுன்னு சொன்னாலும் நிறைய பேர் இருக்கு, அவங்களோட வீடு அப்படிதான் இருந்திருக்கு. அம்மாவோட வீடு இருந்தாலும் அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அது போச்சு. ஸோ அங்கே அவங்க இருந்ததில்லை, அப்பா வீட்டில் தான் நிறைய இருந்திருக்கு. நம்ம வீடுன்னா அது நம்மளுக்குன்னு இருக்கணும்ல, அப்படி ஒரு வீட்டில் அவங்க இருந்ததில்லை. ஆமாம், நானும் என்னோட இந்த வயசு வரைக்கும் அப்படி ஒரு வீட்டில் இருந்ததில்லை. ஃபைனலி நடந்துருச்சு. ஸோ வீடு எங்கே கட்டியிருந்தீங்க? கேரளாவா? கேரளா தான். கேரளாவில் மலையின் கீழ்னு சொல்கிற இடத்துல வீடு வச்சுருக்கேன். எவ்வளோ பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய வசந்த மாளிகை கட்டியிருக்கீங்க? பட்ஜெட் எல்லாம் நம்ம வெளியில் சொல்ல, அதெல்லாம் அரமனை ரகசியம். 5 கோடி. ஐயோ, என் அம்மே நீங்கள் போங்க, நீங்கள் வேற யூடியூப்ல வேற போயிட்டு இருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சு வீடு கட்டு. என்னம்மா 1 கோடி ரூபாய்க்கு ஒயிட் பெயிண்ட்ல வீடு? எனக்கு தெரியல, அவ்வளோலாம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். ஆனால் அது எங்களோட சொர்க்கம். என்ன சொல்ல, 10 லட்சம் ரூபாய்க்கு இருந்தாலும் அது எங்களுக்கு சொர்க்கம். உங்க சொர்க்கம் ஒரு 2 கோடி இருக்குமா? ஐயோ, அவ்வளோலாம் இல்லைம்மா, நான் தான் இப்போ சொல்றேன். அவ்வளோலாம் இல்லை ഇല്ല വിശ്വസിക്ക. அப்படி இருந்த ചോദ്യങ്ങൾ ഇങ്ങോട്ട് പറഞ്ഞു തരാണോ? 2 கோடி. இப்போ வாடகை வீட்டுல இருந்திருப்பீங்க இல்லையா? ஆமா. அப்ப வாடகை வீட்டுல இருந்துட்டு சொந்த வீட்டுக்குள்ள போகும்போது இருந்த அந்த கெத்து. நான் நடுங்கிறேன். எனக்கு சத்தியமா தெரியல. நான் அந்த வீட்டுல அந்த ஃபர்ஸ்ட் நாள் நம்ம இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுல தான் தூங்கணும். என்னோட வாழ்க்கையில் நான் நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட இவ்வளோ வருஷத்தில் வந்து இப்படி தூங்கின ஒரு டே என்னோட லைஃப்பில் இல்லை.
நம்மளுக்கு எப்போ பிடிக்கும் என்னோடது, அது எதுவா இருந்தாலும் என்னோடதுன்னு சொல்றது ஒரு ஸ்பெஷல் தானே, இது என்னோடது ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வீட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கூட எனக்கு அந்த ஃபீல் இல்லை. நான் வந்து ஒரு மாதிரி ஐயோ என்ன ஒருத்தங்க பண்ணுற, ஸோ ஃபினான்ஷியலி கொஞ்சம் பிரச்சனைகள் போகுது, எல்லாமே ப்ரெஷர் மைண்டில் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் கூடயும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு தூங்கினது ஐயோ அதுதான் தூக்கம். சொந்த வீட்டுல சுகமான தூக்கம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, சின்ன வயசுல இருந்து வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தினம் தூங்கி எந்திக்கிறது சொந்த வீடா இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு அந்த டைமில் வீடை விட முக்கியம் என் குழந்தைகளோட வாழ்க்கை தான். அதனால நான் இது மறந்துடுச்சு. ஓகே. இவங்களை வளர்த்தி முன்னேறி கொண்டு வந்துடுச்சு. இப்போ தான் வீடு வீடு வீடுன்னு இப்படியே நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி நடந்தது. அம்மாவுக்கு இடையில வந்து உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஸோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தா, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னா, ரொம்ப டாக்டரே சொன்னால் எல்லார்கிட்டேயும் சொல்லிடு அந்த மாதிரி கூட சொல்லியாச்சு. அப்படி என்னாச்சு? அவங்களுக்கு வந்து கிட்னியில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி அது நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அது வந்து எல்லார்கிட்டேயும் சொல்லிடு அந்த அளவுக்கு வந்துச்சு. ரொம்ப ஒல்லியாக போச்சு. அப்போது அந்த டைமில் நான் வந்து எனக்கு இங்கே செல்லமாக ஷூட் போயிட்டு இருக்கு. அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் அம்மா முன்னாடி எப்போ அழமாட்டேன். இது அவங்க முன்னாடி இருந்து அழுதுனால கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அது ஏதோ நம்ம வந்து அழக்கூடாது அப்படின்னு ஒரு என்ன சிரிச்சு தான் அவங்களுக்கு பிடிக்கும். என்னென்னா அழக்கூடாது எப்போ இருக்கும். அன்றைக்கி நான் போய் பார்க்கும்போது அந்த பெட்டில் வந்து என்னோட இந்த கை சைஸ் கூட இல்லை நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒல்லியானா ஃபோட்டோ இருக்குது, ரொம்ப ஒல்லியாக அப்படி ஒருத்தவங்க படுக்குது. எனக்கெல்லாம் தாங்கவே முடியல. நான் வெளியில் வந்துட்டு ஒரே அழுக, முடியல. என் அம்மா என்ன இப்படி ஆச்சு, நான் போகும்போது இப்படி பார்க்கலையே அப்படின்னு ஆச்சு. பயந்துட்டேன், நிஜமாக ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கடுத்து நான் உள்ளே வந்துட்டு அம்மா கிட்ட பேசும்போது இவங்க அழுதுட்டே சொல்கிறா, அஞ்சி நான் இப்போ எனக்கு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு உன் வீட்டில் ஒரு நாள் ஆச்சு வாழணும், நீ வாங்குற வீட்டில் ஒரு நாள் ஆச்சு தங்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா. அது வந்து ரொம்ப எனக்கு இப்போவும் இருக்கு. கடவுள் அது கொடுத்தா, நடத்தி வச்சுட்டாரு. அம்மாவோட அந்த பாசிட்டிவிட்டி இல்ல, அந்த பெட்லயும் கடவுள் டாக்டரே சொன்னா கூட அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்தது. ஆமா நிஜம், அது உண்மைதான். நான் இப்போவும் அப்படித்தான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். 5 வீடு வாங்கி அதுல ஒரு நாள் நான் தூங்கிட்டு தான் கடவுள் என்ன. இன்னும் அப்படி சொல்லாதீங்க, பார்க்கணும்ல. ஐயோ இனி அப்படியெல்லாம் இல்லை, நீங்க என்னை விட வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களோட சொர்க்கம். ஸோ அவங்க நிறைய வருஷம் அதுக்குள்ள வாழணும். பட் இந்த அம்மா பொண்ணோட பாசம் வாவ். அம்மா உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணும் அன்ஷிதாக்கு? அவளை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். வேற ஒன்றுமே வேண்டாம், பணம் வேண்டாம், கோல்டு இதொன்னும் வேண்டாம். அவள் நல்லா பார்த்து இப்போ எப்படி அவள் ஹாப்பியாக இருக்குது அது மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக. சரி, தமிழ்நாட்டு மருமகனா கேரளா மருமகனா? அதெல்லாம் கடவுளோட ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, ஏது காஸ்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு கேரளா எந்த ஸ்டேட்னாலும் பிரச்சனை இல்லை இல்லை இல்லை. எனக்கு அதேதான், இது நான் சொல்றதாய் போச்சே. இது எப்படி உங்களுக்கு தெரியுது? நிஜமா இது நான் சொல்ற விஷயம். ஓகே, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? சும்மா ஒரு ஏதாவது டிப்ஸ். தாடி இருக்கணும், இருக்க வேண்டாம்? தாடி எனக்கு பிடிக்கும், தாடி இருக்கிற மாப்பிள்ளை பிடிக்கும். அப்பா நீங்க எல்லாம் சின்ன பசங்க, நீங்க எல்லாம் சிரிக்காதீங்க, நான் உனக்கு அக்காடா. எனக்கு எதுவும் காசு பணம் அழகு இது எதுவும் வேணாம். நான் பட்டதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா உண்மையா இருந்தா போதும், அது மட்டும் போதும் எனக்கு. பொய்யே சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நானே நிறைய தடவை உண்மையை சொல்லிக்கிட்டு நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம உண்மையை சொல்லும்போது உண்மை தானடா சொல்கிறையே இவனுங்க நம்ப மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இப்போ போய் சொல்லி இருந்துக்கணுமோ, அப்போ தான் நம்மளை நம்புவாளோ அப்படின்னு நம்ம நினைப்பேன். நிறைய தடவை வந்து நிறைய விஷயங்கள் நல்லா ஸ்மூத்தாக போனோன்னா சின்ன பொய்யெல்லாம் சொல்லலாம், அதுக்காக பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டு வராது. அதாவது என்ன மாதிரி இன்னொருத்தவங்கள கொண்டு வந்து இப்படி நிறுத்திதான், அதுதான் மெயினாக. நிறைய லவ் கொடுக்கணும் எனக்கு, நிறைய லவ் கொடுக்கணும். நான் வந்து அப்படிப்பட்ட ஆள் தான். நான் இப்போ வந்து நான் ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன்னா நான் வந்து அம்மா சொன்ன மாதிரி உயிரே கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும் நான். அதனால எனக்கு நிறைய லவ் தர ஒருத்தர் வேணும். அப்புறம் என்னதான் ஏமாத்தினாதப்பா இனி இந்த உயிரில் தெம்பில்ல தாங்கிறதுக்கு, அவ்வளோதான்.
அதுக்காக இல்லை நீங்கள் சொல்லிடுறது எனக்கு புரியுது. இந்த வார்த்தையோட பெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் ஆனதுனால, நம்பி ஏமாந்ததுனால மறுபடியும் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. அம்மா இருக்காங்க, ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு ஒரு இளவரசனை கூட்டிட்டு வரதுக்கு. இன்ஷா அல்லாஹ். என் காதல் சொல்ல நேரமில்லை. சொல்லி சொல்லி வாங்கியாச்சுப்பா, போங்கப்பா. போன ஜென்மம் ஏதோ நான் செருப்பு கடை வச்ச மாதிரி தான் செருப்படி வாங்கிட்டு இருந்தேன். ஐயோ, வேண்டாம். பட் டெஸ்ட் பண்ணி காதலிக்கவும் முடியாதுல்ல. ஒரு முகம், நல்ல முகத்தை காமிச்சு பேசும்போது நம்பும்போது அது இல்லைன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆனா நம்ம எனக்கு என்னன்னா என்ன புரிஞ்சுக்கணும். நான் படபடா பேசுவேன், படபடா சண்டை போடுவேன். எனக்கு கோவம் வந்தா அது வர்ற மாதிரி இருக்கும். அப்படியா? என்ன பறக்கும் கோவம் வந்தா? எல்லாம் பறக்கும். எல்லாமே பறந்துடும், நாமளும் பறந்துடும், இவங்களும் பறந்துடும், எல்லாரும் போயிடும். அந்த மாதிரி எனக்கு கோவம் வரும். ஆனா இப்பதான் கொஞ்சம் நாளா கோவம் நான் கண்ட்ரோல் பண்ண. ஏன்னா இந்த உடைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு ஃபோன் எல்லாம் பட்டப்பட்டா உடைஞ்சிட்டே இருக்கும். ஷார்ட் டெம்பர். பட்டப்பட்டா எனக்கு அண்ணாவும் அப்படித்தான், தங்கச்சி அப்படி. அம்மா பொறுமை. நான் ஒண்ணுமே அம்மா போய் இவங்களோட இப்போ உங்களை கம்பேர் பண்ணும்போது அது பார்த்து ஆமா எதுவும் உடைக்கல மாட்டா. பொருள் ஒன்றும் உடைக்காது. இந்த அம்மா கொஞ்சம் இந்த என்ன தெரியுமா பண்றது, வீட்டில் இப்படி சோஃபா மேலே படுப்பா, இப்படி படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்க மேடம். அது நாம என்ன பண்ணுறோம், கிச்சன்ல இருந்து இப்படி நடந்து போகும்ல, இப்படி படுத்துட்டு தலை கீழே போட்டுட்டு பாப்பா. வெள்ளம், தண்ணி தண்ணி தண்ணி, காலில் தண்ணி, தொடா தொடா, அழுக்கு அழுக்கு, அந்த மாதிரி. ஏன்னா எப்போ வீடு தொடச்சிக்கிட்டே இருக்கணும், கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம நடந்து இப்படி போற பார்த்தல கால்ல இப்படி பார்த்துட்டு தண்ணி தொடா, கால்ல தண்ணி. மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் டிசீஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. கிச்சன்ல இதுக்கெல்லாம் சண்டை வரும். கிச்சன்ல குக்கிங் சொல்லிட்டு போகும். நம்ம கிச்சன்ல போனா என்ன பண்ணுவோம், எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு போட்டுட்டு திருப்பி வைப்பா. இவங்க எப்படின்னா ஒன்னொன்னா போய் எடுத்து போட்டு திருப்பி கொண்டு வச்சு இன்னொன்னு எடுத்து போட்டு திருப்பி வைக்கணும். நான் எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு போட்டுறேன். நான் இப்படி திரும்பி இதெல்லாம் இருக்காதுங்க, எல்லாம் திருப்பி வச்சிருவேன். இதுக்கு தான் நாங்க சண்டை போடுறது. லவ்வே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்களுக்கு எவ்வளவு லவ் கிடைக்குதுன்னு டெஸ்ட் பண்ணலாமா? வாய்ஸ் நல்லா வரும். நீ அண்ணா ஆரானு சேட்டா, என்னோட அம்மாவுக்கு ஒரு சகோதரன் தேவைன்னு நான் தேடிட்டு இருந்தேன். தாய்மாமன். தாய்மாமா. இத்தனை லவ் போதுமா? ஐயோ போதுமே. இல்ல எனக்கு நிறைய தம்பிங்க இருக்கு, அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இது ஆக்சுவலி ஒரு வீடியோ போடும்போது அது ஒன்று சந்தோஷத்தை சொல்கிற ஒரு விஷயமா இருக்கணும். பட் கூடவே பின்னாடி ஒரு ஷேடோவாக அன்ஷிதா அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன்? அந்த அழுகிற வீடியோ எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களால மட்டும்தான் என்ன எப்போவும் எது என்ன கீழே இழுத்து போடணும்னா நான் ரொம்ப லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி யாராச்சும் என்ன ரொம்ப கவலைப்படுத்தினா நான் அழுவேன். அழுவும் போது என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து வைப்பேன். நிஜமா எடுத்து வைக்கும். இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும்ல ஃபோட்டோ, அது எதுக்கு எடுத்து வைக்கணும்னா அப்புறம் பார்த்துட்டு சிரிப்பேன். இதுக்காக எடுத்து வைக்கும். இது ஒரு வித்தியாசமான வியாதியா இருக்கே. ஆமாம், நிஜமா இது அழுத போது எடுத்து வச்சது. என்னோட கசின் இருக்க பாத்து, அவகிட்ட மட்டும்தான் இப்போ என்னோட ஜிபே பாஸ்வேர்டு வர அவளுக்கு தெரியும். அவள் என் ஃபோன் எல்லாம் எப்போ எடுப்பேன். அதனால அவளு என்ன பண்ணேன்னா அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு எனக்கு இப்படி ஒன்று பண்ணி கொடுத்தா. அது அந்த அழுகை எல்லாம் உண்மை. அவ்வளோ அழுகைகளுக்கு அப்புறம்தான் இப்படி ஒன்று வந்திருக்கேன். நான் அழுவுறத வீடியோ எடுத்து வச்சு பார்ப்பேன் அப்படிங்கிறது இதை நான் எப்படி சேர்த்துக்கிறது? ஏமா அப்படி பண்றாங்க? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோய் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு நோய். ஓகே, நான் கஷ்டப்பட்ட காலத்தை நினைச்சு பாத்துக்கிறது. இது மாதிரி அடுத்து படக்கூடாது. சிரிப்பேன். இது இப்போ நான் சொன்னல அந்த டிப்ரெஷன் டைம், அது கூட நீங்க நம்ப மாட்டேன். நான் டிப்ரெஷன் டைம்ல கூட வீடியோ எடுத்து வச்சேன். இப்பதான் பிக் பாஸ் விட்டு வெளியில வந்துட்டு தான் இந்த ஃபோன் எடுத்து ஃபுல்லா டிலீட் பண்ணேன். அப்பதான் டிலீட், அது ஏதோ ஒரு வியாதி தான். ஓகே தான். இப்ப சரியாயிடுச்சு இல்லையா? சோ இப்போ ஆண் காதல் அப்படின்னா அன்ஷிதாக்கு என்ன தோணுது? பயம். ஓடுறா ஓடு, என்ன ஏதோ சொல்லுவேன், தாவிடுறா தாவம், ஏதோ ஒரு டைலாக் இருக்கு, அந்த மாதிரி ஓடுறா ஓடுன பயம் தான். காதல் தப்பா காதலன் தப்பா?
காதல் தப்பு இல்ல, காதலர் தான் தப்பு. காதல் எப்படி தப்பு? இவ்வளோ அழகான ஒரு ஃபீல் இந்த உலகத்துல என்னதான் இருக்கு? அதனால காதல் தப்பு இல்ல. நம்ம காதலிக்கிறவர் தான் தப்பு. ஆனா இனிமே அப்படி வராது. இனிமே ஐயோ, சரியாயிடும். நம்பிக்கை தான் என்ன எப்போ அடி வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அம்மாவை பற்றி சொல்லுங்க. அம்மாக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஆல்ரெடி அம்மா உங்களை ராஜகுமாரி மாதிரி என் பொண்ணு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி அம்மா பற்றி சொல்லும்போது என்ன தோணுது? இந்த ஒரு விழா அப்படின்றது தாயாக நான் மதர்ஸ்க்காக தான் நம்ம ஸ்பெஷலாக இந்த அவார்ட் ஈவெண்ட்டே பண்ணுறோம். ஸோ அம்மா பற்றி சொல்லணும் அப்படிங்கும்போது என்ன? அம்மாவை பற்றி நம்ம இப்போ நான் வந்து என்ன நல்ல விஷயம் என்னோட லைஃப்பில் பண்ண இந்த வீடு கூட சொல்கிறேன். என்னோட எல்லா நல்ல விஷயங்களுக்கும் மெயின் ரீசன் என்னோட அம்மா தான். கெட்ட விஷயங்களுக்கு நான் தான் ரீசன். என்னோட எல்லா நல்ல விஷயங்களுக்கும் மெயின் ரீசன் வந்து என்னோட அம்மா தான். ஏன்னா என்னோட அம்மா வந்து ஒரு இடத்துல கூட எங்கிட்ட வந்து நீ தப்பு பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தலாம். ரொம்ப அழகாக வளர்த்திருக்கேன் என்னை என் அண்ணாவையும். அது நாங்கள் சொல்கிறத விட எங்கள் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டு பொண்ணு நல்லா வளர்த்தி வச்சிருக்க அப்படின்னு என் அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதனால அதுக்கெல்லாம் ரீசன் என் அம்மா தான். இவங்களை வந்து நான் பிக் பாஸுக்குள்ளே சொல்லியிருக்கேன், அம்மா அண்ணா உள்ளே வந்த போது ஆக்சுவலி அண்ணாவும் அம்மா வந்து எனக்கு குழந்தைங்க. அம்மா வந்து எனக்கு ஒரு குழந்தை, என் அண்ணா வந்து எனக்கு ஒரு குழந்தை. இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தான் நான் வந்து ரொம்ப உடஞ்சி போகும். அவங்க மேலே அவ்வளோ பாசம் எனக்கு இருக்குது. அவங்களுக்காக தான் நான் வாழ்கிறதே, வேற எதுவும் இப்போ மைண்டில் இல்லை. அவங்களுக்காக வாழ்கிறோம், அவங்களுக்காக ஓடுறோம், அது மட்டும்தான் இப்போ தெரியுது. டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Healthcare partner Rainbow Hospital. Births Right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892.